எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, திரு சத்யராஜ் அவங்க இப்போ இந்த 2 நாளாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுகவுக்காக. திமுகவில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறத பண்ணுங்கள், அது உங்களுடைய உரிமை, அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய கருத்துக்கள், விஜய் அவர்களை பற்றி பேசக்கூடிய கருத்துக்களை நீங்கள் பேசுகிறது கொஞ்சமாவது சரியாக இருக்குதா இல்லை தவறாக இருக்குதா அப்படிங்கிறத யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, திமுக ஒழிக்க வந்த நடிகரில் மிக முக்கியமான நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா திரு கமலஹாசன் அவர்கள் தான். அடித்தார் பாரு டிவியை ஒரு அடி, மிகப்பெரிய அடி. எதால்? டார்ச் லைட்டில் அடித்தார். டிவி சில்லுலாம் உடைஞ்சு போச்சு. மக்கள் என்ன நினச்சாங்க, அடடா, திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு தைரியமான, வீரமான, உண்மையிலேயே ஒரிஜினல் ஆம்பளை அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சாங்க. காலப்போக்கில் அடுத்தடுத்து வர வர அந்த சொல்லுவாங்க இல்லையா, நான் வீர மாதிரி நடிப்பேன், ஆனால் உள்ளே நான் ஒரு கோலை, தைரியம் இல்லாதவன் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா திரு கமலஹாசன் அவர்கள் தான். மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை வளர்த்து திமுக அப்படிங்கிற தீய சக்திகிட்ட போய் அடமானம் வச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியே தேமுதிகவை விஜயகாந்த் அவர்களை ஆரம்பித்தாங்க. விஜயகாந்த் ஐயாவை ஒழிச்சதே திமுக தான். ஆனால் இப்போ ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக, ராஜ்யசபா சீட்டுக்காக தேமுதிகவை கொண்டு அடமானம் வச்சுட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கட்சி தலைவர்கள் தான் திமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்களே தவிர அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாருமே இவங்களுடைய சந்தர்ப்பவாத கூட்டணியை நம்பவே இல்லை. அவங்க அந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாமே இவங்க சைடு இல்லவே இல்லை. எல்லோரும் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியுங்களா? விஜய் அவர்களுடைய கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க. இன்னமும் சேராத ஆட்கள் இருக்காங்க. அவங்கள என்ன மாதிரியான ஒரு வலிமையை விஜய் அவர்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வருகின்ற ஏப்ரல் 23 தக்க பதிலடி கொடுக்கும். திமுக ஆட்சியும் அதிகாரமும் தன்னுடைய கையில் இருக்கிறதுக்காக மக்களுக்கு நல்லதுங்கிறத பண்ணவே இல்லை. ஆனால் அந்த ஆட்சியும் அதிகாரத்தை வச்சு யாரெல்லாம் யாரை மிரட்டலாம், யாரை உருட்டலாம், யாரை அழிக்கலாம், யாரை ஒழிக்கலாம், பணபலத்தை வச்சு யாரை விலைக்கு வாங்கலாம் அப்படிங்கிறத வேலை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழக மக்களுக்கு நல்லதே பண்ணலை திமுக.